ಉಚ್ಕೊಂಡು ವಾ ಮೊದಲು ಈ ಪಕ್ಕ ಎತ್ಕೋ ಗಾಡಿ ಮೊದಲು சார் வரீங்களா? இல்லை கிளியரன்ஸ் வரும், கொஞ்சம் கீழே போகணும். காலையில் கொஞ்சம் ஃபாக் இருக்கும், தண்ணி வந்தால் கிளியரன்ஸ் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. கல்கையில் போட்டோன்னா உக்காரங்க வராமா, ஒரு 2 கல் போட்டு பரவாயில்ல. இல்லை அது வரும், கொஞ்சம் கீழே போனால் லெவல் வரும் பாருங்கள். இப்போ ரவுண்டாக தெரியும் பாருங்கள், அதே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். வெயிட் போடணும் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. நம்மளுக்கு என்ன மெயின் தண்ணி எங்கே இருக்குது, ஏன் பிரச்சனை அதுதான் தெரியும். அது தெரிஞ்சுடும். தண்ணி அங்கே கேமராக்கு விழுந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக் கிளியர் ஆகிடும். தண்ணி இன்னும் வரல, ஒரு வாட்டி தண்ணி வந்துச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆகிடும் கேமரா. நானே காமிக்கிறேன் உங்களுக்கு. 200 அடி தான் ஆச்சு, இன்னும் இவ்வளோ இது மேலே தண்ணி இருக்குது இங்கெல்லாம். ஒரு ட்ராப் வருது தெரியுமா, புரியுதா? ஒரு ட்ராப் 10ல் அதுக்கு அதெல்லாம் கணக்கே கிடையாது, கணக்கு கூட பண்ண முடியாது. அதுக்கு கேமராவில் தண்ணி விழுந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கேமரா கிளியர் வந்துடும். ட்ராப் வருது, அது கணக்கு கிடையாது சோர்ஸ். அது ஒரு ட்ராப் தான் இருக்குது, அது கணக்கு கிடையாது. வதலோ ಹೆಂಗೆ ஒரு 1/2 inch ತಣ್ಣಿ ಒಂದಾ ಆಟೋಮೆಟಿಕ್ ಕ್ಯಾಮ್ರಾ ಮೇಲೆ ಹಚ್ಚಿಡು. 1/2 inch ಇಂದ ಹಂಗೆ ಕಣಕದ ಎತ್ತು ಪೈಗೆ ಎತ್ತೋ, ಡ್ರೈ ಗ್ಯಾಪ್ ಇದೆ. ಎತ್ತೋ ಒದ್ಲು ಎತ್ತೋ, ಪೈಗೆತ್ತೋ ಒದ್ಲು ಪೈಗೆತ್ತೋ ಒದ್ಲು ಪೈಗೆತ್ತು ಒದ್ಲು போடலது. இப்போ தானே தண்ணி அங்கே வந்து விடுறது. எத்து பைக்கெத்து போடல, பைக்கெத்தோ పైకెత్తో వదలో లేదు పోట్ల పైకెత్తో ఇంకొచ్చి పైకెత్తో లేదు ముందర గలీజ్ చిక్కేసుకుంది. ఫుల్ పైకెత్తాయి, ஃபுல் பைக்கெத்தை சரண், ஃபுல் பைக்கெத்தை மொத்தம் எத்தை. ஏன் இன்னொன்று தானே முன்னாடி கலீஜ் வந்துருக்கு. அங்கே ஒரு 250 ஏதோ ஒரு சோர்ஸ் இருக்குது, அங்கே கலீஜ் இது மண் எது இருக்குது, அங்கே மண்ணில் போய் அவங்க உட்காந்துருக்கு பாருங்கள். இப்போ கிளியர் ஆகிடும். இப்போ ஒரு நிமிஷம் எடுத்து க்ளீன் பண்ணிட்டு விடுங்க. எத்தேசி பட்டில் வச்சுக்கோங்க சரண் விடும். நான் பிடிச்சிக்கிற விடுங்க. இங்கே ஆராமா, அங்கே உக்காந்துட்டு வராமா, உக்காந்துட்டா பாருங்க. அப்படி வந்தால் கால் வலி வந்து இப்படி உக்காந்து ஆராமா பார்க்கலாம். ఎత్తు పైకి ఎత్తో. ఉజ్జు బట్టలో ఉంచుకోవట్లే, షర్ట్లో ఉంచుకో.
ఈ పక్క చూపి కార్ తోటి చూపి సరిగా చూపి ఈతోటి చూపి ఈతోటి వదిలేడు లైట్ వస్తుందా చూపి వదిలు பாருங்க கிளீனா தெரியுதா அது fog வந்தா ஆட்டோமேட்டிக்கா கிளியர் ஆயிடும் இந்த நிதானுண்ணா இப்போ தெரியுதா கிளீனா அது ஆட்டோமேட்டிக்காக கிளியர் தண்ணி வந்தால் கிளியர் ஆகிடும் சரி இப்போ கூட ஏதோ ஒன்று உட்காந்துருக்கு அது தண்ணி வந்தால் ஆட்டோமேட்டிக் கிளியர் ஆகிடும் நம்பரில் எப்போ இல்லை அங்கே இருக்கு அங்கே எவ்வளோ விட்டுருக்கோ அவ்வளோ அப்புறமா நீ மெதுவாக தான் விடுறான் ஃபாஸ்ட்டாக விட மாட்டேன் ஓல்டே பைக்காத்து ಎತ್ತಿ ಬಿಡು ಎತ್ತಿ ಬಿಡು ಲೇ ಎತ್ತಿ ಓದ್ಲು ಸರ್ರಾನು ಓದ್ಲೇಸಿ ಅವನು ಮಲ್ಲ ಗಲೀಜಾಗಬೇಕು ಕೂರ್ಚೊಂಡು ಎತ್ತು ಓದ್ಲಾಡ ಲೇ ಮಲ್ಲ ಎತ್ತು ಓದ್ಲು ಎತ್ತು திரும்ப இதாச்சு இல்லை அங்கே தான் பிளாக் மாதிரி தெரியுது ஒரு பக்கெட் தண்ணி தானே கிடைக்குமா தண்ணி பக்கெட்டா ஒரு நிமிஷம் உண்டோ எத்து குக்குத்தே போயல இது எத்தோ பைக்கு எத்தோ அது அந்த 300ல சொன்னாங்க முந்தைய லூஸ்மென்ட் இருக்கு அப்படி 300ல இல்ல என்னடல் போయింది 2 నంబర్ చూసుకో అని చెప్పినా నీకు నేను 250 250ல கொஞ்சம் லூஸ்மென்ட் அங்கதான் எஃபெக்ட் வந்திருக்குது அங்கதான் இப்போ போல இருக்கு கேமரா 240னா 240ல ப்ராப்ளம் இருக்குது பைனேத்தோ వదలో నిదానంగా వదలాలా ఓల్డే అట్లా ఫాస్ట్ వదిలితే పనే కాదురా కొంచెం పైకి ఎత్తో కొంచెం నిదానంగా ప్రశాంతంగా వదలు నిదానంగా వదలు కొంచెం పైకి ఎత్తో ఉండు మొత్తం బ్లాక్ ఆరికే సార్ హంಗೆ రాడా ఇడిసేసరా నీళ్ళు ఎత్తుకొని పోస్తురా ఉండు ఒక నిమిషం వదిలో ఆడ వదిలేడా నేను ఇడిస్తాను 240ல பிளாக்காக இருக்கு ஒரே பிளாக்காக இருக்கு பாருங்க தெரியுதா தண்ணி விட்டு பார்க்குறாங்க நீல போய் பைப் கொஞ்சம் ஃபுல்லாக லூஸ் பண்ணி அங்கே 240 நீங்கள் அப்போ ஃபில்டர் பைப் பண்ணிருங்க பாருங்கள் மொத்தம் கொலாப்ஸ் ஆயிருக்கு பாருங்க கேமரா போக மாட்டேங்குது தெரியுதா ஒரு பைப்பில் தண்ணி கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கும் ஓடு அது பத்தல ஓஸ்ல தண்ணி கொடுப்பான் ஆனால் ஓஸ்ல கொஞ்சம் தண்ணி கொடுக்க முடியுமா போயினா அது மேலே போயிடுச்சா பரவாயில்ல அதில் 240ல வந்துட்டு பாருங்க மொத்தமாக கொலாப்ஸ் ஆயிருக்கு தெரியுதா அதுக்கு தான் கலேஜ் ஆகிட்டு இருக்காங்க ஆனால் அங்கே தண்ணி வரல இல்லை தண்ணியில் ஒன்றுமே இல்லை அங்கே மண் இருக்குது தண்ணி லைட்டாக மண் இருக்குது அது போய் கேமராவில் ஒட்டுது கேமரா ஒட்டுறதுனால ஒன்றும் தெரியல அதுக்கு தான் பைப்பில் தண்ணி தானே கிடைக்குமான்னு கேட்குறேன் நான் இல்லை இன்னொரு வாட்டி எடுத்துகிட்டு கேமரா மேலே எடுத்துகிட்டு விட்றேன் క్లీనా తెలియదు உங்களுக்கு నువ్వు ఆడ కరెక్ట్గా గుర్తుపెట్టుకోడా టేప్ వేసుకో ఆడొచ్చే వరకు యూజుడే ఆడొచ్చినాక నిదానంగా వదలాలి 240 బ్లాక్ అయిపోయింది ఆ బ్లాక్ అనేది చూడాలా నువ్వు సర్ర వదిలితే ఏమి కనబడలే 100 సార్లు ఎత్తి వదలాలా ఏమీ ప్రయోజనం లేదు టేప్ మార్కేసుకో కరెక్ట్గా ఆడికి టేప్ వేసుకోడా టేప్ వేసుకో ఆడికి 3 టేప్ వేయడా ఓ పని చేయి ఇంతలాం టేప్ వేసి ఆడొచ్చే వరకు ఉండవు ఆ టేప్ వేయి ఆడే పొడుముగా వేసుకోరా పొడుముగా ఇడే ఇట్లా వేసుకో ముందుకురా అట్లా ముందుకురా பைக்கெத்த கேமரா ஃபுல்லு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்துச்சு இதில் ஃபர்ஸ்ட் இதில்
அதே தான் அங்கே வந்து லூஸ்மெண்ட் இருக்குன்னு சொல்லி லூஸ் எவ்வளோ அடியில் 240ல ஆ పైకెత్త ఫుల్ இன்னொரு వాటి விட்రా பார்க்கலாம் క్లియరా பார்க்கலாம் ఆ టేప్ చూడే ఇది చూడే ఆ టేప్ వచ్చే వరకు వచ్చేక ముందే 5 నిమిషాల ముందే నిదానంగా వదలాలా లేకుంటే మళ్ళీ వదలాల్సి పడుతుంది డబల్ పని అయితే కరెక్ట్గా 240నా కరెక్ట్ 240 ஓடு ஓடு நீங்கள் ஃபில்டர் பைப் போட்டிருந்தா இந்த ஏரியா கொஞ்சம் லூஸு கீழே ஃபார்மேஷன் இருக்குது இல்லையா கொஞ்சம் லூஸாக இருக்குது ஃபில்டர் பைப் அப்பவே போட்டிருந்தா ரிஸ்க் இருக்காது இல்லை மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணால் தானே ஃபில்டர் பைப் இல்லை ஃபில்டர் பைப் போட்டுட்டு மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணுறது இதுக்குள்ளே ஃபில்டர் பைப் போட்டிருந்தா இப்போ அது கொலாப்ஸ் ஆகிருக்காது எவ்வளோ நாளாச்சு போட்டு 2 மாதம் இந்த ஏரியா எல்லாம் மொத்தம் ஏசிஸில் விட்டு இங்கே அங்கே கீழே மணிப்பால் கொண்டுக்கிட்டே இந்த சரௌண்டிங் எல்லாம் தான் பிரச்சனை இங்கே மொத்தம் லூஸ் இருக்குது இங்கே எப்போ எப்படி கொலாப்ஸ் ஆகோ தெரியல இல்லை நாங்கள் அதான் அந்த சமயத்தில் சோர்ஸும் அவ்வளோக்கு தண்ணி கிடைக்கல எவ்வளோ வந்துச்சு ட்ரில்லிங்கில் வந்துச்சு உஜ்ஜுக்கோ கேமரா க்ளீன் பண்ணு డ్రిల్లింగ్లో வரல చూడే నిదానం వదిలో చూడే ఆ టేప్ వచ్చే లోపల ఆ టేప్ వస్తుంది కదా వచ్చే ముందర చాలా స్లోగా వదలు அது ட்ரில்லிங்லேயே தண்ணி வரல எவ்வளோ மேலே வரல மேலே வெளில வரல உள்ளே இருக்குதுன்னு சொல்லுங்க உள்ளே இருக்குன்னு சொன்னாங்க சரி அதனால தான் கேமரா செக் பண்ணி அப்போ பார்த்தது எப்போ இதுக்கு முன்னாடி எப்போ பார்த்தீங்க கேமரா தான் மார்ச் 5 போட்டது மார்ச் 10 போல் பார்த்தது அப்போ ஃபுல்லாக போச்சு கேமரா வந்து ஃபுல்லாக போகணும் அது அந்த இடத்துக்கிட்ட மட்டும் கொஞ்சம் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி உள்ளே விட்டாங்க அங்கே இப்போ அட்ஜஸ்ட் பண்ணி விடுறதுக்கு அங்கே இப்போ காமிக்கிறேன் என்ன பிரச்சனைனா அங்கே வந்து கொலாப்ஸ் ஆயிருக்கு அங்கே இடமே கிடையாது நிதானம் ஸ்லோகா வதலோ தண்ணி அப்போ ரொம்ப இதுவாக வெளியில் வரலன்னொடனே நீங்கள் ஒரு 2-3 டேஸ் கழித்து செக் பண்ணி பாருங்கள் வேறு ஏதாவது சோர்ஸ் இருக்கா அப்படின்னாங்க மார்ச் 5 போட்டோம் ஒரு 2-3 டேஸ் கழிச்சு கேமராவை செக் பண்ணி பார்த்தோம் அப்போ ஃபுல்லாக எவ்வளோ அடி போச்சு 1300 வரலையுமே போச்சு ஓஹோ వదలు ఆ టేప్ వచ్చినా నిదానంగా వదలు వదిలే చేతే இப்போ பாருங்க ப்ராப்ளம் தெரியுது இப்போ போச்சுனா பாருங்க இப்போ தெரியுது பாருங்க இங்கே தான் கொலாப்ஸாக இருக்கு இந்த இடத்துல தான் கொலாப்ஸாக இருக்கு ஃபுல்லாக போகாது ஏதோ இப்போ கேபிள் விடுறேன் கேபிள் விட்டா இப்போ ஃப்ரீயாக போயிடணும் அது இப்போ தண்ணி போட்டதுனால அது இதாக இருக்குது இங்கே చేయొత్తప్పా నువ్వు పెట్టుకుంటే నేను ఏమని నడుస్తున్నాడా అడెత్తు వదలు பாருங்க அங்கே தான் கொலாப்ஸாக இருக்குது இனி போக மாட்டேது அவ்வளோதான் நீரெல்லாம் கொலாப்ஸாக இருக்குது அங்கே கொஞ்சம் இடம் இருந்தால் போயிடுருக்கோம் எப்படி வேணா எத்தி நிதானம் వదలడా వదలు నిదానంగా వదలు ఎత్తు పైకి ఎత్తు వదలు నిదానంగా వదలు 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 ఎత్తు పైకి ఎత్తు அந்த இடத்துல தான் 240 தான் கொலாப்ஸாக இருக்குது அப்புறம் அங்கே டேப் போடுறாங்க இல்லை அங்கே வரது தான் போயிட்டுருக்கு அந்த 240 வந்து கொலாப்ஸாக இருக்குது மறுபடியும் அவங்க ரோடு எடுத்துங்கல்ல ஏதோ லூஸ் வந்து விழுந்துருக்குதுங்க இப்போ அதுக்கு குண்டு அடித்து பார்க்கணும் ஆனால் அதில் கன்ஃபார்ம் வேலை ஆகிறதில்ல சொல்ல முடியாது வேலை ஆகணும் ஒரு காசு வாங்குறவங்க வேலை ஆகலன்னா ஒரு காசு வாங்குறாங்க இப்போது ஒரு குண்டு இருக்கும் ஒரு 50 கிலோ ஒரு குண்டு இருக்கும் இப்போ உங்கள் போர் இருக்குது இப்படி எல்லாம் உங்களுக்கு
கல்லுகள் எதுவும் இருக்குது. இங்கே மேலே போர் இது 240, இது 240 இங்கே வச்சு அடிப்பாங்க. இப்படி இது போகுமா இல்லை சொல்ல முடியாது. ஓகே. அதை வேலை ஆன ஒரு காசு, வேலை ஆன ஒரு காசு. இல்லைனா பக்கம் வேலை ஆகணும்னா வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டு மறுபடியும் லிங்க் பண்ணிட்டு அங்கே ஸ்பாட்டில் ஃபில்டர் போய் பெறணும். அந்த எடுத்துக்கிட்ட இல்லை மொத்தமாக எடுத்தால் அவங்களுக்கு ஃபியூச்சரில் தொந்தரவு இருக்காது. அப்புறம் இங்கே கேமரா ஃப்ரீயாக விட்டாலுமே வதலே அது இழுத்துட்டு போனோம். கேமரா வதலே பாருங்கள், கேமரா போல் அங்கே தான் ஸ்டக் ஆகிட்ருக்கு. 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று குண்டடிக்கிறது, இப்படி கல் மண் ஏதோ ஒரு இருக்கும் அங்கே, அது போய் இப்படி குண்டடிப்பாங்க. அது ஒரு 10 அடி போய் உக்காருமா, இல்லை கீழே மொத்தம் பாட்டமில் போயிடுமா, என்ன ஆகுமோ சொல்ல முடியாது. அது இல்லைனா அந்த ரிஸ்க் வேண்டாம்னா ஆரமாக வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டு மறுபடியும் க்ளீனாக ஃப்ளஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃபுல்லாக ஃபில்டர் போய் பெருக்கி விட்டால் தண்ணி போய்டும். இல்லைனா வண்டி எடுத்துகிட்டு வந்து க்ளீன் பண்ணணும். இல்லைனா வண்டி எடுத்து க்ளீன் பண்ணி மறுபடியும் எடுத்துகிட்டு மறுபடியும் கொலாப்ஸ் ஆனால் ஏன்னா அவங்க சோர்ஸு நான் எவ்வளோ இருக்குன்னு தெரியல எங்களுக்கு. இல்லைனா வேறு எதனா பாயிண்ட் இல்லைனா இது க்ளீன் பண்ணி ஒரு வாட்டி பாருங்கோ. ஃபில்டர் போய் போடுறது வேண்டாம், இது க்ளீன் பண்ணி ஒரு வாட்டி பாருங்கோ. க்ளீன் பண்ணி ஒரு வாட்டி போன வாட்டி அதான் 4 நாள் கழிச்சு 1000 என்னமோ தான் வாட்டர் ஸ்டோர் ஆனிச்சு. அப்போது 1000ல் இருக்குது வாட்டர் ஸ்டோரேஜ். அப்போது நீங்கள் ஸ்டாக் பண்ண 4 நாள் கழிச்சு செக் பண்ணாங்க, 1000ல் இருக்குது. பட் இந்த லூஸ் வேறு பக்கம் எங்கே வரலையா? இது விட்டால் வேறு எங்கே வரலையா? வேறு எங்கேயும் வரல. இல்லைனா ஒரு 300 அடி லாக் பண்ணிக்கலாம். வேணும்னா மேலே வந்து 300 அடி 240 அடி இருக்குது இல்லையா, ஒரு 300 அடி போட்டுட்டு பைப்பு அது வேணும் லாக் பண்ணி அப்படியே பண்ணிக்கோங்க. புரிஞ்சுதா? மொத்தம் போடுறது வேண்டாம். 300 அடி போட்டுட்டு இதுக்குள்ளே 300 அடி ஃபில்டர் பைப் போட்டுட்டு சைடில் கழுவி விட்டேன்னா எப்படி லாக் ஆகிடாது. இதுக்குள்ளே பைப் இதுக்குள்ளே மோட்டர் விட்டுக்கலாம். மொத்தமாக போட்டோம்னா லாஸ் தானே. அது எதான் ஏன்னா லேட்டர் வந்து சோர்ஸ் இல்லாட்டி வேறு பாயிண்ட் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இல்லை வேறு பாயிண்ட்னா பார்க்க பாருங்க. ஏன்னா இதில் வந்து எவ்வளோ ஸ்டோரேஜ் இல்லை. ஏன்னா எங்களுக்கு வந்து அந்த 1000 அடியில் வந்து அது இது என்ன மூலை வருது? அது இது தேவர் மூலைன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த பக்கம் மூலை இந்த மூலையா? தேவர் மூலைக்கு தான் பாயிண்ட் வருது எப்பவுமே. இப்போ இந்த பில்டிங்கில் கூட பாருங்க இங்கே கேட்டு பாருங்க. இல்லை அவங்க வந்து இங்கே அப்போ வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணாங்க, இங்கே வரல அப்படின்னு. அங்கே வரல, எங்களுக்கு வரல சொன்னாங்க. எங்கே வரணும் அங்கே கொடுத்தாங்க. அதனால அங்கே கொடுத்தாங்க ஆக்சுவலாக. அதனால தான் எல்லாம் எப்போவுமே இப்போ சம் டேங்க்கு போரும் 90% எல்லாம் தேவர் மூலை தான் வருது. அதுதான் நான் உன்னோட கன்ஃபியூஸ் ஆகி தான் கேட்டேன் நான். இது வந்து இப்போ நான் நார்த்து வெஸ்ட்டு வருதுங்க. ஓகே, அதுதான் இருக்குது. இப்போ ஒன்று வேறு பாயிண்ட் போடணும், இல்லைனா அது வந்துட்டு அடிச்சுட்டு ஒரு 300 அடி. இப்போ இங்கேருந்து இங்கே 1300 அடி. இப்போ இங்கே 300 அடியில் பிரச்சனை இருக்குது. இங்கேருந்து இங்கே பைப் போட்டுக்கணும். இங்கேருந்து மொத்தம் பைப் போட்டாலும் குண்டு அடிக்கிறதுனா அவன் வேலை ஆச்சுன்னா ஒரு 15K வேலை ஆகலைன்னா பாதி கொடுக்கணும். 15,000 மொத்தம் அடிச்சு கீழே தள்ளணும் இல்லையா? இங்கே கல் இருக்குது இல்லையா, இங்கே கல் மண் ஏதோ ஒன்று இருக்குது. இங்கே மேலேருந்து அடிச்சாவன் இங்கே வரைக்கும் எடுத்துன்னு போகணும். அது ஒரே இடத்துல போயிடுமா? வேலை ஆகலைன்னா பாதி தான் கொடுக்கணும், ஹாஃப். அங்கே அடிக்க முடியலைன்னா ஒரு வாட்டி இங்கே இருக்கும், என்ன பண்ணாலும் போகாது. சில்ட்டு கல் இருந்தால் அடிச்சுட்டா ஏட்டு விட போவோம். இதுக்கு மேலே மண் வந்துச்சுன்னா அடுத்தானா துப்புன்னு இங்கே தான் அடிச்சுட்டு இருக்கும். மண்ணில் ஏட்டு விழாது. மேலே டஸ்ட்டு இந்த மாதிரி டஸ்ட் இதுதான் இருக்குது நினைக்கிறேன் பார்த்தா. இந்த கல் ஏதோ வந்துச்சு, அது மேலே இந்த மாதிரி டஸ்ட் வந்துச்சுன்னா இது அடித்தா ஏட்டு விழுறது இல்லை. இப்போ மண் இருக்கிறதுனால ஒரு சான்ஸ் இருக்கா உள்ளே போவேன்? என்ன சொல்லுங்க? நீங்கள் சொல்கிறது மண் மாதிரி தான். மண் கல் எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கும். கீழே கல் வந்திருக்கும், அது மேலே மண் வந்திருக்கும். இப்போ அடித்து அதை கீழே தள்ளணும். அடித்து கீழே தள்ளணும்.